நகைக்கடையில நகை வாங்குறதுக்கு போனீங்கன்னா, அங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள்ல ரொம்ப முக்கியமானது, "மேடம் இப்போ இதுதான் ஃபேஷன். இந்த நகை தான் ஃபேஷன். இப்போ இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு. சார் இப்ப இந்த நகை தான் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. எல்லாரும் இத புடிச்சு தான் வாங்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்ப போனாலும் இந்த வார்த்தைகள வந்து அவங்க தொடர்ந்து யூஸ் பண்றத நீங்க பார்க்க முடியும். அது எப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவ நகையோட ட்ரெண்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கா? என்னைக்காவது இப்படி ஒரு தாட் இருக்கு அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இட் இஸ். ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் இந்த நகைக்கடைகளோட தொழில் ரகசியத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வணக்கம் நேர்களே. நகைக்கடையில நகை வாங்கும்போது குறிப்பிட்ட சில வார்த்தைகள் இதுதான் ஃபேஷன் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்தியாக்குள்ள கோல்டு எப்படி வருது? யார் இம்போர்ட் பண்றாங்க? எப்படி அதை இம்போர்ட் பண்றாங்க? அப்படிங்கிறத ஒரு பேஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விஷயத்த நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நாம எல்லாரும் நினைக்கிறோம், கோல்ட வந்து ஒரு நாட்டுல இருந்து இங்க உள்ள கொண்டு வந்துடுறாங்க. வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிடுறாங்க. கட்டி உள்ள கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் தட் சிம்பிள். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். ஐ வில் டெல் யூ வாட். 1998ல ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் குடுக்குறாங்க. அதுல கோல்ட இம்போர்ட் பண்றதுக்கு மொத்தமே 4 மெத்தட் உங்களுக்கு நாங்க சொல்றோம். இந்த 4 மெத்தட்ல தான் நீங்க கோல்ட உள்ள இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஒரு ரூல் கொண்டு வராங்க. மெத்தட் நம்பர் 1 அவுட்ரைட் பர்ச்சேஸ். அதாவது வெளிநாட்டுல வாங்குங்க, இந்தியாவுக்கு கொண்டு வாங்க, அதுக்கான இம்போர்ட் டாக்ஸ் கட்டிடுங்க. மெத்தட் நம்பர் 2 என்ன அப்படின்னா லோன் பேசிஸ்ல. அதாவது கோல்டையே நீங்க பாரோ பண்ணுங்க. பாரோ பண்ணிட்டு மறுபடியும் கோல்டாவே நீங்க மத்த நாடுகளுக்கோ இல்ல மத்த வங்கிகளுக்கோ குடுத்துருங்க. 3வது மெத்தட் பையர் அல்லது சப்ளையர் கிரெடிட். கடன்ல வாங்குறது. பணத்தை வாங்கி ஒருத்தர்கிட்ட இருந்து கோல்ட வாங்கிட்டு திருப்பி அதுக்கான பணத்தை கொடுக்கிறது. 4வது கன்சைன்மென்ட் பேசிஸ். சப்ளையர் கோல்ட அனுப்புவாரு. அந்த கோல்ட இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்க அவங்களுடைய வால்ட்ல வைப்பாங்க. எப்ப அந்த கோல்டு விக்குதோ அப்ப அந்த பணத்தை அந்த கோல்டு சப்ளையருக்கு கொடுப்பாங்க. அது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. இத வந்து கன்சைன்மென்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இந்தியால அதிகபட்சமா உள்ள கோல்டு வர்றது இந்த கன்சைன்மென்ட் பேசிஸ்ல தான் வருது. இத இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியணும் அப்படின்னா, ஒரு மளிகை கடையில போய் ஒருத்தர் நான் என்னோடது புது பிஸ்கட்டு, இந்த பிஸ்கட்ட நான் விக்கணும்னு நினைக்கிறேன். உங்க கடையில நான் வச்சு விக்கவா? அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்லுவாரு? சரி வச்சுட்டு போங்க. வித்தா பணம் குடுப்பேன். விக்கலன்னா நீங்க உங்க பொருள எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுக்கு ஒரு கமிஷனும் அந்த மளிகை கடைக்காரருக்கு கிடைக்கும். அதே தான் இப்ப இந்த கன்சைன்மென்ட் பேசிஸ்லயும் நடக்கும். கோல்ட என்கிட்ட குடுத்துருங்க. நான் வந்து இந்தியால வாங்கிருவேன் உங்ககிட்ட. வாங்கி யாராவது கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட குடுப்பேன். அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் செட்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் கன்சைன்மென்ட் பேசிஸ். இப்படி தான் கோல்டு ஆக்சுவலா இன்னைக்கு அதிகபட்சமா இந்தியாக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த கோல்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய லீகலா இம்போர்ட் பண்றது ஒரு 50லிருந்து 60 பேர் தான் இந்த கோல்ட லீகலா இம்போர்ட் பண்றதுக்குன்னு அலோகேட் பண்ணப்பட்ட ஆட்கள். சில்வரை இம்போர்ட் பண்றதுக்கு மொத்தமே 20 டீலர்ஸ் தான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா கண்ட்ரில பார்த்தீங்க அப்படின்னா, கோல்ட் அண்ட் சில்வர நீங்க மொத்தமா வச்சு பார்க்கும்போது ஒரு 30லிருந்து 40 பேர் இந்த டோட்டல் கோல்ட் அண்ட் சில்வர் மார்க்கெட்ட அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த புரோக்கர்ஸ், இந்த டீலர்ஸ் இருக்காங்கல்ல, யார் இவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஆர்பிஐ தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் அந்த டீலர்ஸ் அப்படின்னா, HDFC பேங்க், SBI பேங்க், ICICI பேங்க், எஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இவங்க எல்லாமே இந்த கோல்ட வாங்கி அவங்க வால்ட்ல வச்சுட்டு யாராவது கேட்கும்போது அவங்களுக்கு குடுத்துட்டு, அந்த பணத்த வாங்கி சப்ளையர்ட்ட குடுக்கக்கூடிய டீலர்ஸ். அது போக ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸும் இருக்காங்க. MMTC மாதிரியான ஒரு சில ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸும் இருக்காங்க. அவங்களும் லீகலா கோல்ட இங்க இந்தியால இம்போர்ட் பண்றாங்க. இதுக்கு அடுத்தது இங்க தான் நகைக்கடை, சார் இதுதான் ஃபேஷன், சார் இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங் அப்படிங்கிற விஷயம் இங்க தான் வரும். இப்போ நான் வந்து சென்னையில ஒரு நகைக்கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இப்போ ஒரு வெட்டிங் சீசன் வருது அப்படின்னா, நான் ஒரு 1000 செயினோ, 1000 மோதிரமோ பண்ண வேண்டிய எனக்கு ஒரு தேவை இருக்கு. ஏன்னா, நான் என்னோட ஜுவல்லரியில வச்சு நான் விக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதுக்கான டோட்டல் கேப்பிட்டல் என்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டா, 10, 20 கோடி ரூபாய் குடுத்து இன்னைக்கு இருக்கிற கோல்ட் ரேட்ல வாங்கி விற்பனை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால, கேஷ் இல்லன்றதுக்காக நான் என்னோட பிசினஸையும் நிறுத்திட முடியாதுல்ல. அந்த இடத்துல தான் இந்த கோல்டு மெட்டல் லோன் அப்படின்னு ஒரு லோன் வருது. இது எப்படின்னா, நீங்க காசு இல்லாம பேங்க்ஸ் உங்களுக்கு கோல்டு குடுப்பாங்க. லோனா குடுப்பாங்க. நீங்க அந்த கோல்ட ஜுவல்லரியா பண்ணி வித்துட்டு, வர்ற பணத்த நீங்க மறுபடியும் பேங்க்ஸ்க்கு கட்டிடலாம். இந்த கோல்டு மெட்டல் லோனுக்கும் நம்ம ரெகுலரா வாங்கக்கூடிய கோல்ட் லோனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, நம்ம ரெகுலரா வாங்கக்கூடிய கோல்ட்ல நம்ம கையில கோல்டு இருக்கும். கொண்டு போய் குடுத்து வட்டிக்கு கடன் வாங்கிட்டு, அந்த பணத்த திருப்ப குடுத்துட்டு கோல்ட நம்ம வாங்கிப்போம். அதே மாதிரி இந்த கோல்டு மெட்டல் லோன்ல பேங்க்ஸ் பணமா குடுக்க மாட்டாங்க.
கோல்டாவே குடுப்பாங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஐசிஐசிஐ, எஸ் பேங்க், கோட்டக், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐ நாமினேட்டட் பேங்க்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்ப எனக்கு கோல்டு வேணும் அப்படின்னா, நான் உடனே அந்த பேங்க் கிட்ட போவேன். போயிட்டு எனக்கு இப்போ ஒரு 5 கிலோ கோல்டு இப்ப தேவை இருக்கு. நான் வந்து ஒரு 500 நெக்லஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அதனால எனக்கு ஒரு 5 கிலோ கோல்டு வேணும் அப்படின்னு நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கோ, இல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயோ நான் போய் கேட்கிறேன் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட கிரெடிட்ட செக் பண்ணுவாங்க. என்னோட நம்ம சிபில் சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். செக் பண்ணிட்டு எனக்கு 5 கிலோ கோல்ட டைரக்ட்டா டெலிவர் பண்ணுவாங்க. கோல்டாவே டெலிவர் பண்ணுவாங்க. பணமா கிடையாது. ஸோ அந்த கோல்ட நான் நெக்லஸாவோ, இல்ல செயினாவோ செஞ்சு வித்ததுக்கப்புறம், அந்த பணத்த நான் பேங்க்குக்கு வட்டியோட சேர்த்து கட்டணும். இந்த கோல்ட வாங்குனதிலிருந்து, இந்த கோல்டுக்கான வட்டியோட சேர்த்து நான் திரும்பி கட்டுறதுக்கு பேங்க்ஸ் எனக்கு குடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது 180 டேஸ். நான் வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரரா இருந்தேன்னா, இங்கேயே உள்நாட்டிலேயே கடை வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து 180 டேஸ் அதாவது 6 மாசத்துக்குள்ள என்னுடைய நான் வாங்குன அந்த கடன வட்டியோட திரும்பி செலுத்தியாகணும். வேறஸ் நான் எக்ஸ்போர்ட்டரா இருக்கேன். இங்க வாங்கி நான் நகை செஞ்சு வெளியில வித்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு 270 நாட்களுக்குள்ள நான் வாங்குன கோல்டு அதுக்கான வட்டிய திரும்ப குடுத்தாகணும் அப்படிங்கிறது ஆர்பிஐ சொல்லியிருக்கக்கூடிய ரூல். 180 டேஸ் அப்படிங்கிறது 6 மந்த்ஸ். அந்த 6 மந்த்ஸ்க்குள்ள அந்த கோல்ட நகையா செஞ்சு, வித்து அந்த பணத்த தான் பேங்க்குக்கு வட்டியோட அவங்க திரும்ப குடுத்தாகணும். செல் பண்ண முடியல, இன்னும் அது வந்து ஜுவல்லரியிலேயே அப்படியே ஸ்டாக்லயே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பணத்த அவங்களால திரும்ப கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். உங்ககிட்ட அந்த நகைய வித்தா தானே, அந்த பணத்த தானே அவங்க பேங்க்ல கொண்டு போய் கட்ட முடியும். அப்போ இதுதான் இப்ப ட்ரெண்டிங். இதுதான் இப்ப ஃபாஸ்ட் மூவிங்ன்னு சொன்னா தானே நீங்க வாங்குவீங்க. இல்லன்னா வாங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மின்றதுனால, இது வந்து ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நகை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. குறிப்பா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.